போதுமா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, குடிச்சிடு. என்ன சிவதாஸ், என்ன பலமான யோசனையில் இருக்க? ஐ அண்டர்ஸ்டாண்ட். கைவிட்டு போன ஒரு ரவுடி ராஜ்யம் மறுபடியும் திரும்ப கிடைக்குமான்னு யோசிக்கிறியா? ஆமா, அது ஈஸியாவே கிடைக்கும். டோன்ட் வரி. அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுவோ அத்தனையும் நான் பண்றேன். ஓகே? பட் ஒன் திங், ஏற்கனவே நான் பேசினபடி அபி கிட்ட இருக்கிற உன் ஷேர்ஸ் எல்லாம் என் கைக்கு வந்தாகணும். அந்த ஷேர்ஸ்க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன வேல்யூவோ அதுக்கு மேல நான் தரேன். கூடவே உனக்கு தேவையான ஆள் பலம், ஆயுத பலம், அதிகார பலம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஓகே? ஓகே. ஆனா அந்த துரோகி அபிய மறுபடியும் மீட் பண்ணி நான் கையெழுத்து வாங்க வேண்டியிருக்குமே. அது அவளை மறுபடியும் மீட் பண்ண எனக்கு பிடிக்கல. இவனுங்களை யாராவது அனுப்பிச்சு கையெழுத்து வாங்கிட்டு சொல்றேன். அவன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கூல் டவுன், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் தாஸ். நீயோ இல்ல இவங்களோ எதுக்கு அபியை பார்க்கணும்? தேவையில்லை. அவளுக்கு நீ எழுதி கொடுத்த ஷேர்ஸ் அவளோட நாலேஜே இல்லாம நீ திரும்பி வாங்கிக்கலாம். தாஸ், நீ ஜஸ்ட் அவளுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி மட்டும் தானே கொடுத்துருக்க? ஆமா. அது நம்ம லாயர் வச்சு நம்மளே கேன்சல் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர்ல ஒரு நோட்டீஸ் கொடுத்தா போதும். எவ்ரிதிங் வில் பி செட் அண்ட் டன். ஷேர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கைக்கு வந்துடும். என்ன, நான் லாயர் வர சொல்லிட்டேன்? ஓகே ஓகே ஓகே. எப்போ உனக்கு என் மேல முழு நம்பிக்கை வருதோ அப்போ இது செஞ்சா போதும். தாஸ், அது வரைக்கும் நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். Am I right, Giri? You are absolutely right, boss. சிவதாஸ் தான் இப்ப நம்மள ஒருத்தர் ஆயிட்டாரே. அப்புறம் எதுக்கு நம்ம அவசரப்படணும்? நம்ம டைம் தான் இப்ப ஸ்டடியா போய்கிட்டு இருக்கே. என்ன லேட் பண்ண குட்டி பசங்கெல்லாம் தாதாவாயிடுவானுங்க. அப்புறம் ஏரியாவை கண்ட்ரோல் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா போயிடும் பாஸ். இல்ல, இனி எவனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சிட்டி முழுக்க என் கண்ட்ரோலுக்கு சீக்கிரமாவே வந்துடும். ஆமா ஆதி. ஆனா உனக்கு கொடுத்த வாக்க நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா அதுக்கு முன்னால அந்த அபி, அந்த ராஸ்கல் தொல்காப்பியனை உண்டெல்லாம் பண்ணி ஆகணும். அவன் தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ணை கடத்திருக்கான். அவனை ஏதாவது பண்ணாதான் என் மனசு ஆறும். ரிலாக்ஸ் தாஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். அதுக்கான ரிஸ்க் நீ எடுக்க தேவையில்லை. இனி தொல்காப்பியன் வெளியே வர 10 வருஷமும் 15 வருஷமும் ஆகலாம். அந்த அளவுக்கு அவன் குழந்தை கடத்தின கேஸ்ல வசமா மாட்டிருக்கான். என்னதுல? am I right? இல்லையே சார், அவனை ஒரு நாள் கூட உள்ள வைக்க முடியல சார். What rubbish? என்ன சொல்ற நீ? ஆமா சார், அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். நிஜமாவா சொல்ற? ஆமா சார், குழந்தை கடத்தலுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சான் சார். ராஸ்கல் தப்பிச்சிட்டானே. அவன் போலீஸ் கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம் அதே. ஆனா என்கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. நான் முதல்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவனுக்கு என் கையால தான் பால். அவனை உண்டல பண்ணியே தருவேன். கூல் டவுன், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அவன் என்ன பெரிய இவனா? போலீஸ் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஹே 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 ஹே, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் தாஸ். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் தாஸ். அந்த அபியும் தொல்காப்பியனும் சில்லறை கொடுத்து போலீஸை கரெக்ட் பண்ணிருப்பாங்க. forget it, விட்டுரு. அவங்களோட சுயரூபம் உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அது போதும் எனக்கு. அவங்கள எப்படி காலி பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். யூ டோன்ட் வரி தாஸ். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். உட்காரு. கம் ஆன். இது பாருங்க, உங்க பாஸை கொஞ்சம் கூல் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது பண்ணி தொல்காப்பியனை உள்ள போட முடியுமான்னு யோசிக்கிறேன். ஓகே தில்லா? சார். அந்த தொல்காப்பியனை விட மாட்டேன், விடவே மாட்டேன். வாதில்லா. என்ன மாப்ள, அந்த தொல்காப்பியன் சரியான கரப்பாம்பூச்சியா இருப்பான் போல இருக்கு.
அடிக்க முடியலையே. பாத்துக்கலாம் அங்கிள், நோ ப்ராப்ளம். அதெல்லாம் சார் குழந்தை கடத்தின அந்த பசங்க நம்மளை பத்தி எதுவும் வளரல. ஒரு வார்த்தையோட சொல்ல சார், ரொம்ப தங்கமான பசங்க. குட், வெரி குட். சுனல், அவனுங்க காலை வாரி விட்டுற மாட்டாங்களே, ஏன்னா அந்த தொல்காப்பியன் ஏதாவது ஜேம்ஸ் பாண்ட் வேலை பண்ணி அவங்க கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவான். அப்படிலாம் பல்ட் அடிக்க மாட்டாங்க சார். பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவானுங்க. பணம் தான் சார் அவங்களுக்கு மெயின். பேசினபடி அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டா எத்தனை வருஷம் ஆனாலும் போட்டு கொடுக்க மாட்டாங்க சார். கிரி, அவனுக்கு ஃபேமிலிக்கு மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடு, சரியா? எஸ் பாஸ். குட். இது பாருங்க, நம்ம பிளான் சிவதாசன் நம்ம பக்கம் இழுக்கிறது தான். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மேற்கொண்ட எந்த பிரச்சனையும் வளர்க்க வேண்டாம். ஓகே, புரியுதா? ஓகே சார். ஏமாப்ல, இதை விட முக்கியமானது அந்த சரோஜா கேஸ். சீக்கிரமா அது ட்ரையலுக்கு வரப்போகுது. ஆமா அங்கிள், வருது. சார் ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் எவ்வளவு தூரம்? அது இருக்கும் சார், ஒரு 20-22 கிலோமீட்டர் இருக்கும் சார். சரோஜாவோட பாதுகாப்புக்கு யார் யார் போடணும்னு உங்க டீம் முடிவு பண்ணியாச்சா? முடிவு பண்ணிட்டாங்க சார். ஆனா கிஷோரை நம்ம கணிக்க முடியாது சார். எந்த நேரமும் எப்படி வேணாலும் மாத்துவார். ஓகே, கோர்ட் கேம்பஸ்ல செக்யூரிட்டி எப்படி? அது ரொம்ப கடுமையாக தான் சார் இருக்கும். 3 அடுக்கு பாதுகாப்போலையும் செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும் சார். அது மட்டும் இல்ல, கேஸ் சம்பந்தப்பட்டவங்களை தவிர வேற யாருமே கோர்ட் கேம்பஸ்குள்ள நுழைய முடியாது சார். என்ன மாப்ள, தில்ல சொல்றத வச்சு பார்த்தா எந்த இடத்துலயும் சரோஜா உண்மை பண்ண முடியாது போல இருக்க. இப்ப என்ன பண்றது மாப்ள? கூடி சீக்கிரத்துல தெரிஞ்சிடும் அங்கிள். என்ன சீக்கிரமே தூக்கு தண்டனை உறுதி ஆயிடுச்சுனா என்ன மாப்ள? நானும் எவ்வளவு தடவை கேட்டு பார்த்துட்டேன். இந்த சரோஜா கதையை முடிக்கிறதுக்கு என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க மாப்ள? என்ன மாப்ள, ஒண்ணுமே மூவ் பண்ண முடியலங்கிறதுக்காக மனநிலை ஏதாவது பாதிச்சுச்சா? எப்ப கேட்டாலும் பண்ணணும் பண்ணலாம்னு சொல்றீங்க, ஆனா ஒண்ணுமே பண்ணலையே. என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தலைவலிக்குதா? காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். சொன்னா உன் மனசு பாதிக்கும். எதுக்கு தேவையில்லாம? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு குவாரியில என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? உங்க அப்பா எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. ரொம்ப சாதாரணமா, இதோ புதுசா வேலைக்கு சேர்ந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி 10ஓட 11. அப்படியா? அப்போ அங்க இருந்தவங்க அவங்க என்ன செய்வாங்க? உங்க அப்பா எப்படி அறிமுகப்படுத்தி வச்சாரோ அதே அளவுக்கு தான் மரியாதை கொடுத்தாங்க. கல்குவாரி மேனேஜர் என்னன்னா கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்றா. என்கிட்ட பேசுறப்போ எனக்கு என்ன பொறுப்புன்னு சொல்ல வேண்டாமா? என்ன வேலை பார்க்க போறேன்னு சொல்ல வேண்டாமா? எந்த ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இல்ல. சாதாரணமா வேலை பாருன்னு சொன்னா எங்க வேலை பார்க்கறது? கல்குவாரியில அவர் என்ன கல்வடைக்க சொல்றாரா? ஐயோ, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? என்ன மருமகனை அறிமுகப்படுத்தி கல்குவாரியோட செங்கோலை என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லல. ஆனா நான் படிச்ச படிப்புக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு பதவி கொடுக்கலாமே. அதெல்லாம் இல்லாம ஏதோ ஒரு அப்ரெண்டிஸை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணா எனக்கு எவ்வளவு இன்சல்ட்டிங்கா இருக்கும். இங்க பாருங்க, அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல. உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. அது எனக்கும் புரியுது சங்கீதா. அவர் வேணும்னு இப்படி செஞ்சாருங்கிறது நான் சொல்லலை, நீ தப்பா நினைக்காத. ஆனா நான் படிச்ச படிப்பு, எனக்கு பிசினஸ்ல இருக்கிற அனுபவம், இதெல்லாம் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம்ல. தெரிஞ்சுக்கிட்டு என்ன யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யலையே. இப்படி செய்யும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எப்படி நான் அவர்கிட்ட பேசுவேன்? அது மரியாதையா இருக்காது. இது பாருங்க, நான் வேணா அப்பா கிட்ட பேசிட்டா? இதுக்குதான் நான் தயங்கினேன்.
சொந்தக்காரங்க கிட்ட வேலைக்கு போனா இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருங்கிறது எனக்கு தெரியும். அதான் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாஸ்கர், என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு சங்கீதா. என் மனசு இருக்கிறத என்னால வெளிப்படுத்த முடியல. என் திறமைகளை வெளியில காட்ட முடியல. தங்க கூண்ல அடைச்சு வச்ச கிளி மாதிரி இருக்கேன். வாழ்க்கையில எவ்வளவு சிகரங்களை அடையணும்னு நினைச்சேன். அப்பதான் எனக்கு உதாசீனப்படுத்தினவங்களுக்கு என்னோட ஒவ்வொரு வெற்றியும் அவங்களுக்கு கொடுக்குற பலமான அடியா இருந்திருக்கும். ஆனா உங்க அப்பா என்ன செஞ்சாரு? ஒரு கருங்கலை கொடுத்து இதான் எவரெஸ்ட் சிகரம், ஏறி பழகிக்கன்னு சொல்றாரு. என்ன பண்றது? மாமனார் தெய்வல இருக்கேல்ல, அதான் தலையாட்டி பொம்மையா இருக்க வேண்டியதா இருக்கு. ப்ளீஸ் பாஸ்கர், வருத்தப்படாதீங்க. ஐயோ, நான் வருத்தப்படல. என் மனசுல இருக்கிறத, என் கசப்பை உன்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். அடிப்படையில நான் ரொம்ப சுயமரியாதை உள்ள ஆள். யார்கிட்டயும் கையேந்த மாட்டேன். எதுவா இருந்தும் நானே செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஆனா எல்லாம் என் விதி இப்படி ஒரு சங்கடத்துல மாட்ட வச்சு வேடிக்கை பார்க்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் புலம்பிட்டேன். சார், இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சார், இப்ப எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கும். ஆமா சார், இதோட உண்மை நிலைமையை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதான் சார் வந்தேன். ஆதி சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் மேல கோவப்படுவாரு. அதனால அவருக்கு தெரியாமலே இங்க வந்திருக்கேன். வக்கீல் சார், எல்லாம் எங்களுக்கு சாதகமா தானே இருக்கு. என் புள்ள ஆதிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? இல்லம்மா, உங்களை தற்காலிகமா ஆறுதல் படுத்துறதுக்காக நான் பொய் சொல்ல விரும்பல. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நிலைமை நமக்கு அவ்வளவு சாதகமா இல்ல. அதுவும் இல்லாம சரோஜா இந்த கேஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அவ இருந்தா என்ன? அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அவ சொல்றது அப்படியே எடுத்துக்கிட்டு கோர்ட்ல தண்டிச்சிருவாங்களா? ப்ளீஸ்மா, நிலைமை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. ஆதி பெரிய தொழிலதிபர் தான், செல்வந்தர் தான். ஆனா இந்த கேஸ்ல அவர் கிடுக்கில சிக்கின மாதிரி சிக்கி இருக்காரு. ஐயோ, நம்ம சைடு ரொம்ப வீக்கா இருக்குமா. ஆனா சரோஜா சொல்ல போற சாட்சி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் தீர்ப்பு என்னன்னு தீர்மானிக்க போகுது. ஏற்கனவே அந்த சரோஜா ஆதி சார் மேலையும் சங்கரபாண்டியன் சார் மேலையும் ரொம்ப கோபமா இருக்கா. அதுவும் இல்லாம சரோஜா தம்பிகளை கடத்தி சித்திரவதை பண்ணி பிரச்சனை பண்ணதுனால இவங்க பேர்ல அந்த சரோஜா மேலும் கோபமா இருக்கா. சோ அவ நமக்கு சாதகமா எதுவுமே சொல்ல மாட்டா. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அவ சொல்றத வச்சு இந்த கோர்ட்ல என் பிள்ளைக்கு தண்டனை கிடைச்சாலும் நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என் பிள்ளை நிரபராதின்னு நிரூபிப்பேன். பேச்சுக்கு வேணா சரியா இருக்குமா, ஆனா இந்த கோர்ட்ல என்ன தீர்ப்பு வழங்குறாங்களோ அந்த தீர்ப்பு வச்சுதான் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தீர்ப்பு அமையும். அப்போ என் பிள்ளைக்கு தண்டனை கிடைச்சிருமா? வேற வழியே இல்லையா? ஏன் இல்ல, எல்லாத்துக்கும் வழி இருக்கு. இந்த தெருவு கடை இருக்கிறப்போ நீங்க எதுக்காக அதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்? வாங்க. ஆமா, பெருசா பேச வந்துட்டாரு. என்ன பண்ண முடியும் உங்களால? இங்க என்ன நிலைமை தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் இப்படி கேட்டீங்க? சிந்திக்க தெரிஞ்சவனுக்கு எல்லா நிலைமைகளும் தெரியும். அதை எப்படி சமாளிக்கிறங்கிற புத்திசாலித்தனமும் தெரியும். நீங்க கோர்ட் மேட்டர் பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, என் புள்ள ஆதிக்கு பெருசா தண்டனை கிடைச்சிரும்னு இந்த வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரு இந்த வக்கீலா? யோ, பேஷண்ட் பிழைக்க மாட்டான்னு சொல்ற டாக்டரும் கேஸ் தோத்து போயிடும் சொல்ற வக்கீலும் அவங்க கோர்ட்டை கயட்டி வச்சுட்டு ஒண்ணு குதிரை வண்டி ஓட்ட போகலாம், இல்ல எங்கேயாவது உட்காந்து பத்திரம் எழுதலாம். என்ன சரிதானே? என்னையா தொழில் பண்றீங்க? சார், என்ன சார் பேசுறீங்க? இந்த கேஸோட உண்மை நிலவரம் என்னன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அட போயா, கட்சிக்காரனுக்கு கடைசி வரைக்கும் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்யா. கடைசி துண்டு, கடைசி கர்ச்சீப் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் வக்கீலுடைய தொழில் தர்மம். நீ எல்லாம் சுத்த வேஸ்டியா. சார், முதல்ல இந்த கேஸ் நடத்துற எனக்கு இந்த கேஸ் ஜெயிக்குமா இல்லையான்ற நம்பிக்கை வர வேண்டாமா சார்? வரணும். வரல. ஏன் வரல? உனக்கு அரிச்சு கூட தெரியலையா? இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்வாதியை பார்த்து கத்துக்கையா. இந்தியா முன்னேறணும், இந்தியா வல்லரசாகணும் சொல்லிட்டு இருக்கோமே.
ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், எப்படி சொல்றோம் உனக்கு தெரியுமா? அப்படித்தான் சொல்லணும். அப்படி சொல்லாட்டி போனா அவனுக்கு அரசியல் அரிச்சுவடையே தெரியல, அவன் அரசியலுக்கு லாய்க்கலன்னு அர்த்தம். நீ அந்த மாதிரி அரிச்சுவடை தெரியாம தான் தொழிலுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஜார்ஜ் புஷையும் டோனி பிளேயரையும் எடுத்துக்க. என்னையா உளர்ற? என்னையா வேணும் உனக்கு? மீட்டிங்ல பேசுறத வீட்டுல வந்து பேசாத. வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. இருக்கிற பிரச்சனையை பத்தல நீ வேற. ஓ காட், இவ்வளவு நேரம் நான் உளறன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மக ஆதியோட கேஸ் விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன். அவரை விடுங்க. அவர் எப்பவுமே இப்படிதான் உளறிட்டு இருப்பாரு. முதல்ல என் பிள்ளைய காப்பாத்தணும். அது முடியுமா உங்களால? அப்படி கேளுங்க. என் சிந்தனையை உபயோகப்படுத்தி இதுக்கு ஒரு நல்ல தீர்வா நான் சொல்றேன். பிரச்சனை சிறுசா இருக்கும் போதே முடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தொல்லை இருந்திருக்காது. வளர விட்டீங்க, அதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம். பிரச்சனைகளை சிறுசா இருக்கும் போதே கிள்ளி எறிஞ்சணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. யோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியா. நீ இப்ப என்ன செய்ய போற அதை சொல்லு. இத பாருங்க, கோர்ட் படிய ஒரு முறை ஏறிட்டா வாழ்நாள் முழுக்க ஏறிட்டே தான் இருக்கணும். அதுவும் இல்லாம இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ். கோர்ட்ல போய் நின்னா நிச்சயமா பாதிப்பு உங்களுக்கு தான். சோ ஒரு சுமூகமான தீர்வு இதுக்கு வரணும்னா ரெண்டு தரப்பும் உட்காந்து பேசணும். இந்த சாட்சிக்காரி சரோஜா இருக்காளே, அவளை விட்டு தள்ளுங்க. சண்டைக்காரி இருக்காளே, அதான் அபி, அவ கூட உட்கார்ந்து பேசினா சரியா வரும்னு நினைக்கிறேன். அபி கூட பேசுறதுக்கு நீங்க தயாரா? ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமா இருக்கே. அவ தம்பி மனோ போய் பேசினா பிரச்சனை சமாதானம் ஆகும் பார்த்தா அந்த பொண்ணு அதுக்கும் மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவ உயிர் சிநேகிதி இந்த உஷா, அவ போய் பேசினா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்ட்டா. பாட்டிமா, பேசுறவங்க பேசினா பிரச்சனையை சுமூகமா தீர்த்துடலாம். நான் அபியோட சித்தப்பா. அந்த குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன முன்னிறுத்தி பேசிங்கன்னு வைங்க, பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். அதை நீங்க யோசிக்க மறந்துட்டீங்களே. இதுவும் நல்ல யோசனையா தாங்க தோணுது. இத பாருங்க, இந்த பிரச்சனையை மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுங்க. உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். பின்னிடலாங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் என் கூட வாங்க. சரி, கிளம்புவோம். உஷா, நீ அம்மாவை பாத்துக்க. ரேகா, நீ வர வேண்டாம். உன்னை பார்த்தாலே அபிக்கு பிடிக்காது. அனு, மனோ, நீங்க 2 பேரும் வாங்க. காஞ்சனா, நான் சொல்றதை கேளு. இது சரிப்பட்டு வராது. ஏதாவது பிரச்சனை வரும். யாரால பிரச்சனை வரும்? நம்ம சைடுல இருந்தாமா. இங்க பாருங்க, அங்க வந்து நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். பேச்சுனாலே அது அரசியல்வாதி சொத்து. நாங்க பேசுவோம், பொதுமக்கள் கேட்பாங்க. அதே போல அங்க நான் பேசுவேன், அவங்க கேட்பாங்க. நீங்க வாங்க. ஏங்க, இவ்வளவு தூரம் சொல்றாருல, நம்ம பிள்ளையோட வாழ்க்கைங்க. போய் முயற்சி பண்ணி தான் பாப்போமே. என்ன தயக்கமா தலையாடுறீங்க? என்ன நம்பி வாங்க, நான் நடத்தி காட்டுறேன். வாங்க. போமா, போ. உஷா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆதிக்கு ஒண்ணு ஆயிடாதில்ல. நம்ம ஆதிக்கு ஒண்ணு ஆயிடாதில்ல. அவங்க போய் பேசினா அபி ஒத்துக்குவா இல்ல உஷா?